Welcome you all to 3rd standard science class. In this video we are going to see about unit 3 plants. This is our part 3 video. In this video we are going to see about plants and their habitat. Habitat அப்படினா என்னது? வாழ்விடங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது தாவரங்கள் மற்றும் அதோட சுற்றுப்புற சூழ்நிலை, அது இருக்கிற இடத்தை பற்றி பார்க்க போகிறோம். டெரஸ்ட்ரியல் ஆர் லேண்ட் பிளான்ட்ஸு, அதாவது நிலத்தில் வாழக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸில் வாழக்கூடிய பிளான்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். பிளான்ட்ஸ் இன் வாட்டர், நீரில் வாழக்கூடிய பிளான்ட்ஸை பற்றி, தாவரங்களை பற்றி பார்க்க போகிறோம். பிளான்ட்ஸ் அண்ட் their ஹேபிடேட். ஹேபிடேட் அப்படின்னா என்ன சொன்னோம் அப்படின்னா வாழ்விடங்கள், அதாவது தாவரங்களோட வாழ்விடங்களை பற்றி பார்க்க போகிறோம். Plants grow almost everywhere on earth, on land. Land அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா terrestrial plants அப்படின்னு சொல்லலாம். And in water, aquatic plants, அதாவது வாட்டரில் வாழக்கூடிய பிளான்ட்ஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா aquatic plants அப்படின்னு சொல்கிறோம். The plants adapt to their surrounding and hence have special characteristics based on their habitat. அதாவது ஒரு தாவரம் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அதோட என்விரான்மெண்ட், அதோட சரௌண்டிங்கில் இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, அதாவது அந்த இடத்தோட அமைப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாழுது. The natural home of the plant is called its habitat. Plants make suitable adjustment with their surrounding to meet their requirements. This is known as adaptation. இப்போ பிளான்ஸ் அது இருக்கிற சரௌண்டிங்க்கு ஏற்ற மாதிரி அதுங்களுக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸை அந்த வாழ்விடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ தாவரங்கள் ஒரு இடத்துல இருக்குது, அதுதான் அதோட இயற்கையான வாழிடமாகவே மாறிடுது. சூழ்நிலைக்கு ஏற்ப, அதோட என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ப, அதோட ரெக்யூர்மெண்ட்ஸுக்கு ஏற்ப தாவரங்கள் தங்களை தகவமைத்து கொள்கிறது. இதைத்தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அடாப்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாறிக்குது தாவரங்கள். டெரஸ்ட்ரியல் ஆர் லேண்ட் பிளான்ட்ஸு, அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸில் வாழ்கிற, அதாவது லேண்ட் ஃபார்ம்ஸில் வாழ்கிற பிளான்ட்ஸை என்ன சொல்கிறோம் அப்படின்னா லேண்ட் பிளான்ட்ஸ் ஆர் terrestrial plants அப்படின்னு சொல்கிறோம். The plants that grow on the land are of different habitats such as desert, plains, mountains and forest. Let us learn about the adaptation of different land plants. இப்போ பிளான்ட்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேண்ட்ஸில் வாழுது. ஃபார் எக்ஸாம்பிள் டெசர்ட்டில் வாழும் சில பிளான்ட்ஸு, சில பிளான்ட்ஸ் பிளைன்ஸில், மவுண்டெயின்ஸில், ஃபாரஸ்ட்டில் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸில் வாழ்கிற பிளான்ட்ஸை என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெரஸ்ட்ரியல் ஆர் லேண்ட் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளான்ட்ஸ் இன் டெசர்ட்டில் வாழக்கூடிய பிளான்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். These plants grow in hot, dry and sandy places. Desert get very less rainfall and experience high temperature. Hence, there is a scarcity of water. Let us see how these plants have adapted to this habitat. அதாவது டெசர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா பாலைவனத்தை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டெசர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டெசர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஹாட்டாக, ரொம்ப அதிகமான வெப்பநிலை இருக்கும், ரொம்ப ட்ரையாக காஞ்சு போய் இருக்கும். மணல்லாம் இப்போ நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி மண் மாதிரியெல்லாம் இருக்காது. அங்கே ரொம்ப சாண்டியாக, அதாவது மணலாக தான் இருக்கும். அங்கே எல்லா பிளேஸ்லேயும் ரொம்ப மணலாக தான் இருக்கும். அது இல்லாமல் டெசர்ட் அப்படின்னாலே ரொம்ப ரெயின்ஃபால் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அது இல்லாமல் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கும், தண்ணிக்கு ரொம்ப பற்றாக்குறையாக இருக்கும். இப்படி இருக்க பிளேஸில் பிளான்ட்ஸ் தங்களை எப்படி அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்குது, அந்த வாழ்விடத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களை அடாப்ட் பண்ணிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். Leaves are changed to spines to reduce the loss of water. அதாவது லீஃப் இருந்துச்சுன்னா அதில் என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் வேப்பராக வெளியேறும். எதுக்காக அப்படின்னா பிளான்ட் ரொம்ப கூலாகவே இருக்கணும், அதுக்காக என்ன இருக்கும் லீஃப் வாட்டரை வேப்பராக கன்வெர்ட் பண்ணும். ஆனால் இங்கே டெசர்ட்டில் இருக்க பிளான்ட்டில் இருக்கிற லீஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்பைன்ஸாக இருக்கும், அதாவது முள்ளு மாதிரி இருக்கும். ஸோ
அது முள் மாதிரி இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் லாஸ் வந்துட்டு கம்மியாகும். அப்படிங்கிறதுக்காக டெசர்ட்டில் இருக்கிற பிளான்ட்டில் இருக்கிற லீஃப் வந்து ஃபுல்லாக என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா முள்ளாக இருக்கும். கேக்டஸில் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும், முள்ளாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி இருந்துச்சுன்னா லாஸ் ஆஃப் வாட்டர் வந்துட்டு கம்மியாக இருக்கும். த ஸ்டெம் இஸ் க்ரீன் அண்ட் ஃப்ளஷி. தே ஸ்டோர் வாட்டர் அண்ட் ப்ரொடியூஸ் ஃபுட்டு. இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டெம் தான் என்ன பண்ணும், வாட்டரை ஸ்டோர் பண்ணிக்கும், அதே மாதிரி ஃபுட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். தீஸ் பிளான்ட் ஹாவ் எ லாங் ரூட் தட் கோஸ் டீப் இன் டு த சாயில். இது மாதிரி டெசர்ட்டில் இருக்க பிளான்ட்டில் இருக்கிற ரூட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா லாங் ரூட்டாக இருக்கும். அது வந்து ரொம்ப டீப்பாக ரொம்ப ஆழம் வரைக்கும் சாயிலில் வந்து போயிருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் ஒப்பன்டியா, டேட் பாம் அண்ட் ஆலோவேரா. இதெல்லாம் எங்கே வளரக்கூடிய பிளான்ஸ் அப்படின்னா டெசர்ட்டில் வளரக்கூடிய பிளான்ஸு. பிளான்ஸ் ஆன் மவுண்டைன், அதாவது மலைப்பகுதிகளில் வாழக்கூடிய பிளான்ஸை பற்றி பார்க்க போகிறோம். தீஸ் பிளான்ட் க்ரோ இன் கோல்ட் அண்ட் ஃப்ரீசிங் பிளேஸ். தேர் இஸ் எ கூல் வெதர் இன் மவுண்டைன். லெட் அஸ் see how these plants have adapted to this habitat. அதாவது இப்போ மலை பிரதேசங்கள் அப்படின்னா ரொம்ப குளிர்ந்த பகுதியாக இருக்கும், குளிர் பிரதேசங்களாக இருக்கும். ஸோ அந்த குளிர் பிரதேச வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த பிளான்ஸ் எல்லாம் எப்படி வாழுது, எப்படி தங்களை அடாப்ட் பண்ணிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். These trees are conical in shape. This shape allows snow to slide from the trees easily. Needle-like leaves help them to survive in cold conditions like snow. These trees do not shed leaves. They have cones instead of flowers. These cones protect the sheets during harsh winter. Example, pine tree. அதாவது இந்த மவுண்டெயின்ஸில் இருக்கிற ட்ரீஸ் மோஸ்ட்லி எப்படி இருக்கும் அப்படின்னா கோனிக்கல், அதாவது கூம்பு வடிவிலான ஷேப்பில் இருக்கும். இந்த பைன் ட்ரீ ஷேப் மாதிரி அந்த கூம்பு வடிவ ஷேப்பில் வந்துட்டு இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ வந்து பனி பெய்யுது அப்படின்னு சொன்னால் அதை பனி வந்து அந்த மரத்துலேயே தங்காமல் என்ன ஆகும், ஸ்லைட் ஆகும், அதாவது வலிஞ்சு கீழே விழுகிற மாதிரி அந்த கூம்பு வடிவம் மாதிரி அந்த சர்க்கிளில் கீழே விழுந்துடும். ஸோ அது என்ன ஷேப்பில் இருக்கும், கூம்பு வடிவ ஷேப்பில் தான் அந்த ட்ரீ மோஸ்ட்லி இருக்கும். இதில் இருக்கிற லீவ்ஸ் எல்லாம் நீடில் லீஃபாக இருக்கும், அதாவது ஊசி இலைகளாக இருக்கும். இது வந்துட்டு ரொம்ப குளிரை வந்து தாங்கக்கூடியதாக இருக்கும். மோஸ்ட்லி இந்த ட்ரீஸ் வந்துட்டு அதோட இலைகளை வந்து உதிர்த்து விடாது. ஏன் அப்படின்னா அது வந்து குளிரை தாங்கிறதுக்காக என்ன பண்ணாது, இலைகளை வந்து உதிர்த்து விடாமையே இருக்கும். இதில் வந்து மோஸ்ட்லி ஃப்ளவர் இருக்காது, ஃப்ளவருக்கு பதிலாக என்ன இருக்கும், கோன்ஸ் இருக்கும். இது வந்துட்டு சீடை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இருக்கும். ரொம்ப கடுமையான குளிராக இருந்தாலும் சீட்ஸை வந்துட்டு இந்த கோன்ஸ் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன ட்ரீ கொடுத்துருக்காங்க அப்படின்னா பைன் ட்ரீ வந்து கொடுத்துருக்காங்க. பிளான்ஸ் இன் பிளைன்ஸ் அப்படின்னா சமவெளி பகுதிகள். இப்போ நாம் வாழ்கிற பகுதியெல்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சமவெளி பகுதிகள் அப்படின்னு சொல்கிறோம். பிளான்ஸ் இன் பிளைன்ஸ் நீட் டு அடாப்ட் டு போத் ட்ரை கண்டிஷன்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர். அதாவது ரொம்ப வறட்சியாகவும் அதிக வெப்பநிலையும் தாங்கக்கூடியதாக இருக்கணும் இந்த சமவெளி பகுதிகளில் வாழ்கிற பிளான்ஸ் வந்துட்டு. தே க்ரோ இன் வார்மர் climate and usually shade their leaves in winter to protect themselves from the cold. அதாவது இப்போ வந்துட்டு கோடை காலத்தில் தங்களை தற்காத்து கொள்றதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா குளிர்காலத்திலேயே தங்களோட இலைகளை வந்துட்டு இந்த ட்ரீஸ் வந்துட்டு உதிர்த்தி விட்டுரும். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா கோடை காலங்களில் தங்களை பாதுகாத்துக்கும். தே ஹாவ் ஃப்ளாட் அண்ட் ப்ராட் லீவ்ஸ். இதோட லீவ்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா தட்டையாகும், கொஞ்சம் ப்ராடான பெரிய லீஃபாக வந்துட்டு இருக்கும். தே ஹாவ் திக் அண்ட் வுட்டி ஸ்டெம். இதோட தண்டு பகுதி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப திக்காகவும் ரொம்ப அதிக வுட்டாகவும் இருக்கும். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, மேங்கோ ட்ரீ, பேனியன் ட்ரீ, தேக்கு. இதெல்லாம் என்னது பிளைன்ஸில் வாழ்கிற பிளான்ஸுக்கு எக்ஸாம்பிள். டூ யூ நோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், பேனியன், பீபால் அண்ட் டர்மரின் ட்ரீஸ் லிவ்ஸ் மோர் தென் 100 years. அதாவது இந்த ட்ரீஸ் எல்லாம் மோர் தென் 100 வருஷத்துக்கு மேலேயும் வாழக்கூடிய மரங்கள்.
பிளான்ஸ் இன் கோஸ்டல் ஏரியாஸ் அப்படின்னா கடற்கரை பகுதிகளில் இருக்கிற பிளான்ஸை பற்றி பார்க்க போகிறோம். தே ஆர் டால் அண்ட் மோஸ்ட்லி ஸ்ட்ரைட்டு, அது வந்து ரொம்ப உயரமாகவும் நேராகவும் வளரக்கூடிய பிளான்ஸாக வந்துட்டு இருக்கும். த லீவ்ஸ் ஆர் கால் ஃப்ராண்ட், அதாவது கொம்பு மாதிரி இருக்கும் அதோட லீவ்ஸ் எல்லாம். த ஃப்ராண்ட் லுக் லைக் ஃபெதர்ஸ் மீன்ட் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் விண்டு, அதாவது இந்த ஃப்ராண்ட் இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபெதர்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ கோகோனட் ட்ரீ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட லீஃப் எல்லாம் எப்படி இருக்கும், ஒரு ஃபெதர் மாதிரி இருக்கா, அதனால அதோட லீஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ராண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னா விண்டிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக. அதிக அளவு விண்டு காற்றடிச்சிது அப்படின்னா தங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இதோட லீவ்ஸ் வந்துட்டு இந்த ஷேப்பில் இருக்குது. தீஸ் பிளான்ட் டாலரண்ட் டு saline வாட்டர், இது வந்து உப்புத்தன்மை கடற்கரை பகுதிகள்னாலே அது அங்கே வந்து வாட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப உப்புத்தன்மை உள்ள வாட்டராக தான் இருக்கும். ஸோ அதை வந்து டாலரேட் பண்ணக்கூடிய அமைப்பில் தான் இந்த பிளான்ஸ் எல்லாம் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கோகோனட் ட்ரீ வந்து கொடுத்துருக்காங்க. பிளான்ஸ் இன் வாட்டர், அதாவது நீரில் வாழக்கூடிய தாவரங்களை பற்றி பார்க்க போகிறோம். த பிளான்ஸ் தட் க்ரோ இன் வாட்டர் பாடிஸ் லைக் பாண்ட்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆர் கால்ட் வாட்டர் பிளான்ஸ் ஆர் அக்வாட்டிக் பிளான்ஸ். தே ஆர் கிளாசிஃபைடு இன்டு following types: free floating plants, fixed rooted plants, submerged plants. அதாவது இந்த பிளான்ஸ் எல்லாம் வாட்டர் பாடிஸ், குளங்களில் ஏரிகளில் வாழக்கூடிய பிளான்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிளான்ஸை வந்துட்டு என்ன சொல்கிறோம் அப்படின்னா வாட்டர் பிளான்ஸ், அதாவது நீர்வாழ் தாவரங்கள், அக்வாட்டிக் பிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிளான்ஸை வந்து 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஃப்ரீ ஃப்ளோட்டிங் பிளான்ஸ், ஃபிக்ஸ்டு ரூட்டட் பிளான்ஸ் அண்ட் சப்மெர்ஜ்டு பிளான்ஸ். அதாவது ஃப்ரீ ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் அப்படின்னா நீரில் மிதக்கிற தாவரத்தை ஃப்ரீ ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபிக்ஸ்டு ரூட்டர் பிளான்ஸ் அப்படின்னா நீரில் வந்துட்டு அடியில் வந்துட்டு வேரூன்றி மேலே வந்து மிதக்கிற தாவரத்தை ஃபிக்ஸ்டு ரூட்டட் பிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சப்மர்ஜ்டு பிளான்ஸ் அப்படின்னா நீருக்கு அடியில் வந்து வாழக்கூடிய தாவரங்களை தான் சப்மர்ஜ்டு பிளான்ஸ்னு சொல்கிறோம். ஃப்ரீ ஃப்ளோட்டிங் பிளான்ஸ், அதாவது நீரில் மிதக்கக்கூடிய தாவரத்தை பற்றி பார்க்க போகிறோம். தீஸ் ஆர் ஃபவுண்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர். தே ஃப்ரீலி ஃப்ளோட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்பாஞ்சி பாடி ஃபில்டு வித் ஏர். They have poorly developed root. Example: water hyacinth, ahaya thamare, pistia. இப்போ இந்த ஃப்ரீ ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் அதில் எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்துட்டு மோஸ்ட்லி என்ன இருக்கும் அப்படின்னா வாட்டர் சர்ஃபேஸில் வந்துட்டு மிதக்கக்கூடியதாக இருக்கும். இதில் இருக்கிற ஸ்பாஞ்சி பாடி அதில் ஃபுல்லாக ஏர் வந்து ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து அது என்ன ஆகும், ஃப்ரீயாக ஃப்ளோட் ஆகிக்கிட்டு இருக்கும். இதில் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் ரூட்ஸ் வந்துட்டு இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க, ஆகாய தாமரையை வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸ்டு ரூட்டட் பிளான்ஸ். ஃபிக்ஸ்டு ரூட்டட் பிளான்ஸ் அப்படின்னா இதோட ரூட் வந்து மண்ணுக்கு அடியில் இருக்க தரையில் வந்துட்டு ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஆனால் அதோட பிளான்ட் வந்துட்டு மேலே வாட்டர் பாடியோட சர்ஃபேஸில் மிதந்துக்கிட்டு இருக்கும். These plants have roots that are fixed in the bottom of the water bodies. These plants have air tubes in their stem to help them float. Their leaves are broad and coated with wax to make them waterproof. Example: water lily, லோட்டஸ். அதாவது இதோட பிளான்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இதோட ரூட் வந்து மண்ணுக்கு அடியில் அந்த வாட்டர் பாடியோட பாட்டமில் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஆனால் அதோட பிளான்ட் வந்து மேலே தான் சர்ஃபேஸில் மிதந்துட்டு இருக்கும். இதோட பிளான்ட்டில் இருக்கிற ஸ்டெம்மில் வந்து ஏர் டியூப்ஸ் இருக்கும். இதனால தான் இது என்ன ஆகுது, தண்ணீரில் வந்து ஃப்ளோட் ஆகுது. இதோட லீஃப் வந்துட்டு ரொம்ப ப்ராடாக அதில் வேக்ஸ் வந்து கோட் ஆகிருக்கும். ஸோ வேக்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால அது வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வாட்டர் லில்லி அண்ட் லோட்டஸ் வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. சப்மெர்ஜ்டு பிளான்ஸ், அதாவது இது வந்து நீரில் மூழ்கி வாழக்கூடிய தாவரங்கள். தீஸ் பிளான்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி சப்மெர்ஜ்டு இன் த வாட்டர். இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக என்ன ஆகுது அப்படின்னா உள்ள நீருக்கடியில் தான் வாழுது. தேர் ஸ்டெம் இஸ் தின் அண்ட் லீவ்ஸ் ஆர் வெரி ஸ்மால். இதோட ஸ்டெம் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப தின்னாக இருக்கும். அதே மாதிரி லீவ்ஸ் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும்.
தேர் இஸ் நோ ஓப்பனிங் ஆன் த லீஃப் சர்ஃபேஸு. நம்ம லீஃப் சர்ஃபேஸில் குட்டி குட்டி போர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். எதுக்காக அப்படின்னா அதில் வந்துட்டு வாட்டர் வந்து வேப்பராக வந்து கன்வெர்ட் ஆகும். ஏன் அப்படின்னா அந்த பிளான்ட் வந்து ரொம்ப கூலாகவே வச்சுக்கிறதுக்காக இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். இப்படி ப்ராசஸ் நடக்கிறதுக்கான இந்த ஹோல்ஸ் வந்துட்டு இந்த பிளான்ஸில், அதாவது இந்த சப்மர்ஜ்டு பிளான்ஸில் வந்துட்டு இருக்கவே இருக்காது. தே ப்ரீத் த்ரூ ஸ்டெம் வழியாக தான் இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் ப்ரீத் பண்ணும். எக்ஸாம்பிள் வெலிஸ்னேரியா அண்ட் ஹைட்ரில்லா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.